Heavenly peace. It is very important to connection because everything has to go perfectly, especially at the gospel always wanted perfectly on time. It's not in words, but in which means we are all gifted and blessed to be born as women. Today is really appropriate to celebrate Women's Day and let them together because women were the first led on taking into the Iranian war, Ukraine war. Let's salute the women and honor the women. Let's help progress the women. And we should all I've been very tired and exhausted. For 10 to 15 minutes you'll be tired. Get infection. No chance of getting infection because it is a very sterile and 5 minutes small contribution. புதுச்சேரியில் புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் தெய்வ திரு எஸ் ரெஜிஸ் அவர்களின் நினைவு நாளை நினைவு கூறும் முகமாக துவக்கப்பள்ளி வளாகத்தில் இரத்த தான முகாம் கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டும் அதே உற்சாகத்துடன் இன்று மார்ச் 8, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் புதுவை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இரத்த தான மைய மருத்துவ அலுவலர் டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் மருத்துவ குழுவினர் கொடையாளர்களை பரிசோதனை செய்த பின் சுமார் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இரத்த தானம் செய்தார்கள். இம்முகாமில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் திருமதி ஜீடா ஃபெட்ரிக், பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் முனைவர் சீதாராமன், திருமதி அல்போன்ஸ் ஹில்டா மற்றும் திரு சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை இரத்த தான முகாம் அமைப்பாளர்கள் ஆசிரியை திருமதி மீனாட்சி, திரு ஆரோன் ஆல்ஃபிரட் இமானுவேல், திரு சரவணகுமார், திரு அபிஷேக் மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் தன்னார்வலர்களும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.